Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷனுக்கான 2024-2025 சீசன் ஸ்டார்டட். இப்போ வந்து நமக்கு MBBS, BDS, இன்ஜினியரிங், லா, அக்ரிகல்ச்சர், வெட்னரி, அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் கோர்சஸ், இந்த மாதிரி எல்லா கோர்சஸ்க்குமான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உட்பட எல்லா கோர்சஸ்க்குமே கவுன்சிலிங்க்கு கால்ஃபார் பண்ணிவிடுவாங்க. நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே வரணும். லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐயோ அப்ளிகேஷன் கால்ஃபார் பண்ணதே தெரியாது அப்படின்னு புலம்புறாங்க. அதனால் அந்தந்த டைமில் உங்களுக்கு விருப்பப்பட்ட கோர்ஸில் நீங்கள் அந்த கவுன்சிலிங்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். பர்டிகுலராக அரசு பள்ளி மாணவர்கள்லாம் 7.5% ரிசர்வேஷனில் வரீங்க அப்படின்னா நீங்கள் அதற்குரிய அப்ளிகேஷன் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்கோ அதை பார்த்து அப்ளை பண்ணிடணும். அது தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போதைக்கு அப்கமிங் அட்மிஷனில் ஃபஸ்ட்டு நமக்கு வரப்போகிறது TN GASA 2024 நாளையிலேருந்து, அதாவது நமக்கு மே 6ஆம் தேதியிலேருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அரசு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளில் நீங்கள் சேர்ந்து படிக்கணும்னா அதற்கான விண்ணப்பங்கள் tngasa.in இந்த வெப்சைட்டில் நாளையிலேருந்து வரவேற்கப்படுது. இதற்கான டெமோ வீடியோ நாளைக்கே நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். இது மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அரசு கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற மாணவர்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து TNEA 2024 மே 5ஆம் தேதி தொடங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு 12th ரிசல்ட் நமக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ நாளைக்கு கூட நமக்கு அந்த TNEA இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கிடையாது, அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பன் ஆகும். அதற்கும் நம்ம டெமோ வீடியோ போடுவோம். எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறது இன்ஜினியரிங்க்கு அப்படிங்கிறதுக்கும் டெமோ வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்ஜினியரிங்க்கு. அதே போல் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி TNDALU அப்படி சொல்லுவாங்க. அந்த வெப்சைட்டில் நமக்கு மே 10ஆம் தேதியிலேருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் சட்டக்கல்லூரிகளில் சேர விண்ணப்பங்கள் அறிவிக்கப்படுது. அந்த விண்ணப்பமும் எப்படி அப்ளை பண்ணுறது அதுவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கடுத்து TN வெட்னரி 2024 தனுவாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கவுன்சிலிங் கால்ஃபார் பண்ணுவாங்க. கால்ஃபார் பண்ணும்போது அதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம். இதுக்கு இப்போ நம்ம சொன்ன எந்த கோர்ஸுக்குமே நீட்டோ JEEயோ கிடையாது. அதே போல் தான் BSc அக்ரிகல்ச்சருக்கும் 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கை பேஸ் பண்ணி தான் TN Agri 2024 அப்ளிகேஷன்ஸ் கால்ஃபார் பண்ணுவாங்க. அது வரும்போது நம்ம டெமோ வீடியோவோட அப்லோட் பண்ணுவோம். அதுக்கடுத்து TN ஹெல்த் 2024 பேராமெடிக்கல் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்கு கால்ஃபார் பண்ணுவாங்க. BSc நர்சிங், BPharm அண்ட் அலைடு ஹெல்த் சயின்சஸ்க்கு. இதுக்கும் நீட் தேவை கிடையாது. இதுக்கும் நமக்கு கால்ஃபார் வரும். ஞாபகம் வச்சுங்க. நாளைக்கு 12th ரிசல்ட்டு. TN ஆயுஷ் 2024 சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி நீட் மார்க்கை பேஸ் பண்ணி அட்மிஷன் கால்ஃபார் பண்ணுவாங்க. ஸ்டேட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா, ப்ரைவேட் கோட்டா எல்லாத்துக்குமே நீட் வேணும். ஸோ இதுக்கும் நமக்கு வந்து கால்ஃபார் வரும்போது நம்ம டீட்டெயில்ஸ் போடுவோம். TN மெடிக்கல் செலெக்ஷன் MBBS BDS கவுன்சிலிங் கம்பைண்டாக நடத்துவாங்க. தமிழ்நாடு 85% ஸ்டேட் கோட்டா, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்க சீட்ஸுக்கெல்லாம். ஸோ இதுக்குமே நம்ம வந்து கால்ஃபார் வந்து எப்போ எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஜூலை லாஸ்ட் வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதற்கான டெமோ வீடியோ எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் எல்லாமே நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு மேஜராக வரக்கூடிய கவுன்சிலிங்ஸ். இந்த ஒரு வாரம் நமக்கு TN மெடிக்கல் செலெக்ஷனை தவிர, அதாவது MBBS BDSக்கு மட்டும் நம்ம நீட் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கணும். மற்றதுக்கெல்லாம் வர வாரத்தில் கால்ஃபார் வந்துடும். டெமோ வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருப்போம். TN மெடிக்கல் செலெக்ஷனுக்கு நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கால்ஃபார் பண்ணுவாங்க. நீட் ரிசல்ட் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. எல்லாத்துக்குமே அப்டேட் போட்டு அப்ளிகேஷன் எப்படி போடுறது, அந்த அப்ளிகேஷன் போடும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நமக்கு வேணுங்கிற டெமோ வீடியோ எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் your support is our strength. Thank you.